15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ லவ்வா மாறுச்சுன்னு ஒரு சின்ன விஷயம் எங்களுக்காக சொன்னீங்கன்னா. நடிகர் சங்கத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தவறாமல் கூப்பிட்டுருவாரு. பார்த்தாக்கா இட் லீடட் டு லவ். ஆனால் யார் ஃபர்ஸ்ட் சொன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஐ திங்க் ஹீ ஒன்லி ஆஸ்க்ட். தன்ஷிகா மேலவா அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணிக்கலாமா, எடுத்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டாரு. எதை பார்த்தீங்க? இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னதா இருக்கு. ப்ரெஸ் எதிர்க்க அதை அனௌன்ஸ் பண்ணது. இல்ல பிரஸ் கிட்ட அது அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தது. decide to even utter a word. We thought engagement அப்போ அனௌன்ஸ் அப்படின்னு தான் நினச்சோம். மார்னிங் வந்து ஒரு பேப்பர், பெரிய ஒரு பேப்பரில் வந்து இட் கேம் அவுட். அன்னைக்கு லான்ச் அப்போது தான் வந்து பார்த்துட்டு சரி லெட்ஸ் கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட், இதுக்கு மேலே கண்டெயின் பண்ண வேண்டாம். பட் ஆனால் அந்த 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ லவ்வா மாறுச்சுன்னு ஒரு சின்ன விஷயம் எங்களுக்காக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ். நத்திங். 15 இயர்ஸாக இட் நெவர் கிராஸ்ட் அவர் மைண்ட். ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். நடிகர் சங்கத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தவறாமல் கூப்பிட்டுருவார். வருஷத்தில் ஒரு வாட்டி மீட் பண்ணிடுவோம். அது எப்படின்னே எங்களுக்கு தெரியாது. அண்ட் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் கூட ஒரு வாட்டி நாங்கள் ஹீரோயின்ஸ்லாம் நிற்கிறாங்க. நான் ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடன்ட். அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எப்போவுமே இருக்கும். சரி நம்மளை சரியாக அட்ரஸ் பண்ண போய் மாட்டாங்களோ, எல்லா ஹீரோயின்ஸும் இருக்கும்போது நம்மளையும் ஒரு 10ஓட 11 ட்ரீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிவிட்டு, அப்போ கபால் கபால் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகி உட்காந்துட்ருக்கேன். கரெக்டாக மைக்கை எடுத்து தன்ஷிகா மேலவா அப்படின்னாரு. ஆமாம், அது எதனால் அவர் அதை பண்ணார் இன்னேட்டா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஹீ இஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் கை. போய் எனக்கு அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப, ஒருத்தர் நீ மேலே வா, நீ அங்கே இருக்கிற இல்லை நீ மேலே வா அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு கிளிக் ஆகும்ல, அந்த மாதிரி தான் அந்த மூமெண்ட் இருந்தது எனக்கு. போய் ஸ்டேஜில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தெர் ஆர் மெனி ஈவெண்ட்ஸ் லைக் நடிகர் சங்கம். இது நான் சொல்லுவேன், நான் ஏன் வரணும், ஹீரோயின்ஸே வரல, பரவாயில்ல வா, இருக்கட்டும் வா அப்படின்னு அந்த ஒரு தைரியம் கொடுத்துட்டே இருப்பார். நடுவில் இந்த when I was இந்த டிஆர் மேட்ரு அப்போ கூட he came to my house and he saw me. ஒன்றும் கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு he went. அந்த கெஸ்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விமன் சம்டைம்ஸ் சில கைகிட்ட தான் யூ ஃபீல் த மோஸ்ட் சேஃப். and I can guarantee that you will feel safe when he is around. So sweet. கண்டிப்பாக அது வந்து நான் உணர்ந்த ஒரு விஷயம். திடீர்னு மீட் பண்ணும்போது பேசும்போது சம்திங் கிளிக்ட் இன் அஸ். பார்த்தாக்கா இட் லீடட் டு லவ்.